அனைவருக்கும் தர்மா அகாடமியின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவ்வை தமிழ் சீரீஸில் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்திலேருந்து இயல் 1 வந்து பார்க்க போகிறோம். இயல் 1ல் மொத்தமாக 5 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் தமிழ், ஒன்றல்ல இரண்டல்ல, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், சொலவடைகள், குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் அப்படிங்கிற 5 லெசன் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக 140 வினாக்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக லைன் பை லைனாக கவர் பண்ணிட்டோம். நீங்கள் புத்தகம் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தாலே போதும். இதுலேருந்து எந்த கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஒரு 1 hour கிட்ட வந்துடும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 9 இயலுமே நம்ம வந்து கொடுத்துட்டோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு நான் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி தேவைப்படுறவங்க பாருங்கள். ஓகே, அடுத்தது என்ன, எப்போதும் போல் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இயல் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் நமக்கு வந்து ஆகுது. ஸோ அதுக்குண்டான சப்போர்ட்டை உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்க்குறோம். தென் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து நான் 2 முறை உச்சரிப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெசன் வந்து எங்கள் தமிழ் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் லெசன் வந்து எங்கள் தமிழ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு அதில் இருக்க செய்யுளை நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அதுதான் தமிழனோட ஒரு குரல் அப்படின்னா தமிழனோட வாழ்க்கை முறையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொருள் பெற யாரையும் புகழாது, அதாவது நம்ம தமிழ்மொழியை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர், அதாவது கற்றுக்கிட்ட ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட ஒன்றை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து புகழ்ந்தும் பேச மாட்டார். தம்மை வந்து புகழ்ந்து பேசாதவங்களை இகழ்ந்தும் பேச மாட்டார், தமிழை கற்றுக்கிட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, கொல்லாமையை குறிக்கோளாக கொள்ளணும், பொய்யாமையை கொள்கையாக இருக்கணும். அதாவது கொல்லாமை அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கொல்லாமை கொல்லாதது எல்லாமே அடங்கும் அதில். பொய்யாமைனா பொய் சொல்லாததை ஒரு கொள்கையாக வச்சுக்கணும். எல்லா மனிதர்களும் அப்போ தான் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்மொழி அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தூண்டுற மாதிரி இருக்குது. அதனால் இது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. ஸோ எங்கள் தமிழ்மொழி அப்படிங்கிறது ஒரு தேன்மொழி, தேன் போன்ற ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பாட்டோட அர்த்தங்கள் சொல்லிட்டோம். இந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார். ஸோ இது வந்து பாட்டு முடிஞ்சிச்சு. அடுத்து கொஷினுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும். ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் சரியாக பொறுத்துங்க பார்க்கலாம். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொருத்தலாம். ஓகேவா? ஊக்கிவிடும் அப்படின்னா என்ன? ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஸோ அப்போ ஆப்ஷன் டியில் தான் 3 மட்டும் ஃபஸ்ட்டு இருக்குது. அதனால் அது சரியாக இருக்குது. ஓகே, விரதம் அப்படின்னா நோன்பு அப்படிங்கிறத குறிக்கும். குறி அப்படின்னா குறிக்கோள் அப்படிங்கிறத குறிக்கும். பொழிகின்ற அப்படின்னா தருகின்ற, பொழிகிற அப்படின்னா தருகின்ற அப்படிங்கிறத குறிக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி சரியானது. அடுத்தது, கொல்லாமையை டேஷாகவும் பொய்யாமையை டேஷாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? கொல்லாமையை ஒரு குறிக்கோளாக கொள்ளணும், பொய்யாமையை ஒரு கொள்கையாக கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி சரியானது. 3வது வினா, சரியானது எது? உலக மொழிகளில் தொன்மையானது நம் தாய்மொழி. ஓகேங்களா? தமிழ்மொழி. அது மென்மையையும் இனிமையையும் வளமையையும் உடையது.
வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது, காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அப்படிங்கிறாங்க. இதில் எது சரியான கூற்றாக இருக்கும் அப்படின்னா அனைத்தும் சரி. ஓகேங்களா, முதல் 3 கூற்றுகளுமே சரியாக தான் கொடுத்துருக்கோம். எங்கள் தமிழ் என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? எங்கள் தமிழ் என்னும் இந்த பாடலோட ஆசிரியர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அப்படின்னு சொல்லப்படுறவர். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரோடு தொடர்புடையது எது? கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரோடு தொடர்புடையது எது? ஆன்சர் பாருங்க. அவர் ஒரு தமிழறிஞர், அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிற பன்முகத்தன்மை கொண்டவர். ஸோ அப்போ அனைத்தும் சரியானது தான். யாருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவரை காந்திய கவிஞர் என்று அழைக்கிறாங்க? நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் அப்படின்னும் அழைக்கிறார். யாருடைய கொள்கையால் அவர் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றினதால் அவரை காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க? ஆன்சர் பாருங்கள். காந்தியடிகளை அவர் பின்பற்றதுனால தான். நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் எத்தனையாவது அரசவை கவிஞர்? நாமக்கல் கவிஞர் தமிழகத்தோட எத்தனையாவது அரசவை கவிஞராக இருந்தார்? ஆன்சர் முதல் அரசவை கவிஞரே அவர் தான். நாமக்கல் கவிஞர் தான் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞர். நாமக்கல் கவிஞரோடு தொடர்பில்லாத நூல் எது? நாமக்கல் கவிஞரோடு தொடர்பில்லாத நூல் அப்படின்னா மலைக்கல்லன் அப்படிங்கிற நூல் அவர் எழுதினது. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அவர் எழுதினது. என் கதை அப்படிங்கிறதும் அவர் எழுதினது. ஓகேங்களா, இதில் இரவு நேரத்தில் எஜமான் அப்படிங்கிறது அவர் எழுதின நூல் கிடையாது. ஓகேங்களா, இரவு நேரத்து எஜமான் அப்படிங்கிற நூல் அவர் எழுதினது கிடையாது. ஸோ அப்படி ஒரு நூலும் கிடையாது. ஓகேங்களா, சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாருங்கள். நாமக்கல் கவிஞர் தான் சங்கொலி என்னும் நூலின் ஆசிரியர். நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் என்ன? நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் வே. ராமலிங்கனார். எங்கள் தமிழ் என்னும் இப்பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? எங்கள் தமிழ் என்னும் இப்பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. கத்தியின்றி யுத்தமொன்று வருகுது என தொடங்கும் பாடல் ஆசிரியர் யார்? கத்தியின்றி இரத்தமொன்றி யுத்தமொன்று வருகுது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா, அடுத்தது நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி அப்படிங்கிறத குறிக்கும். குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? குறளாகும் என்னை சொல்ல பிரித்து எழுதணும்னா குறள் ப்ளஸ் ஆகும் அப்படின்னு வரும். குறள் ப்ளஸ் ஆகும், இது சரி. ஓகேங்களா, வான் ப்ளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வான் ப்ளஸ் ஒளி அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் வானொலி அப்படின்னு வரும். அடுத்தது நயம் அறிக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாட்டோட லைனை திருப்பி ஒன்ஸ் வீடியோக்கு முன்னாடி போய் பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி. அந்த பாட்டில் இருக்கிறதோட நயத்தை நம்ம அறியணும். நயம் அப்படின்னா மோனை சொற்கள் என்ன? முதல் சொற்கள் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறது மோனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அருள் நெறி, அதுவே அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, அதாவது அடுத்தடுத்த லைனுக்கு தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். கொல்லா, கொள்கை. ஓகேங்களா, எல்லா, என்றும், அன்பு, அச்சம், இன்புறவே இசைந்திடும் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இன்புறவே இசைந்திடும் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த இதில் இருக்க மோனை சொற்கள். எங்கள் தமிழ் பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்கள். ஸோ மோனைனா ஃபஸ்ட்டு எழுத்து, எதுகைனா 2ஆம் எழுத்து. ஓகேங்களா, இதில் அருள், பொருள், தரலாகும், குறளாகும், புகழாது, இகழாது, யாரையும், தாரையும், இன்புறவே, அன்புருமே, அன்பும், இன்பம் அப்படிங்கிற அந்த 2ஆவது எழுத்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த பாட்டில் இருக்கிறது. நீங்கள் பாட்டை ஒன்ஸ் பார்க்கணும் எகைன் போய். எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயல்பு சொற்கள்னால் லாஸ்ட்டாக இருக்கிறது ஒன்றா இருக்கும். ஓகேங்களா,
தரலாகும், குரலாகும், ஊக்கிவிடும், போக்கிவிடும், வானொலியாம், தேன்மொழியாம், புகழாது, இகழாது. ஓகேங்களா, இது மீனிங் ஒன்றா இருக்கா? ஸோ அதனால் அது வந்து இயல்பு சொற்கள். இயல்பு சொற்கள்னால் கடைசியாக இருக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட இந்த பாட்டு, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நம்ம செகண்ட் லெசனுக்கு நம்ம இப்போ போயிடலாம். ஓகேவா? செகண்ட் லெசனோட நேம் என்ன அப்படின்னா ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிறது தான் செகண்ட் லெசன். ஓகேங்களா, ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிறது தான். அதாவது ஃபஸ்ட்டு பாடணும் அப்படின்னா செய்யுள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லா அற்புதம் தமிழ்நாட்டில். அதாவது தமிழ்நாட்டோட சிறப்பை சொல்லணும்னா 1 2 அப்படின்னு கிடையாது, எக்கச்சக்கம் இருக்குது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா, தென்றல் தரும் இனிய தேன்மண முகழ்மும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன் செய்வளம் அப்படிங்கிறாங்க. அதாவது வீசும் தென்றலில் தேன்மணம் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. வீசும் தென்றலில் கூட தேன்மணம் வரும். சுவமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் நம்மக்கிட்ட விளையுது. நம்ம தமிழ்நாட்டில் நன்செய் நிலங்கள் அவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் களம்பகங்கள் 8 தொகை வான்புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் அப்படிங்கிறாங்க. அதாவது பகவரை நம்ம வந்து வென்றுட்டோம் அப்படின்னா அப்படி அவங்களுக்கு பாடுறது பரணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இசைப்பாடலான பரிபாடல் களம்பக நூல்கள் 8 தொகை வான்கோள் புகழ் கொண்ட திருக்குறள்லாம் இருக்குது. அகம்புகம் பற்றி பேசுகிற சங்க இலக்கியங்களும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி நிறைய இலக்கியங்கள் இருக்குது, 1 2லாம் கிடையாது, அவ்வளோ இருக்குது தமிழை பற்றி சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்வாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படிங்கிறாங்க. அதாவது முல்லைக்கு தேர் தந்தது வேல்பாரின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, அதனால் தேரை கொடுத்துட்டு அவன் மழை மேகம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதை விட முகில்னா அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை விட புகழ் வந்து பெற்றுட்டான் வேல்பாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு புலவரோட சொல்லுக்காக தலையவே தர துணிந்தவன் தான் குமணவள்ளல். ஓகேங்களா, அப்படிலாம் புகழ் பெற்றவர்கள் நாட்டில் இருக்கிறாங்க தமிழுக்காக தொண்டு செய்கிறதுக்கு. ஸோ இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தமிழை பற்றி சொல்லணும்னா 1 2 கிடையாது, அவ்வளோ இருக்குது தமிழ்நாடு பற்றி அப்படிங்கிற மாதிரி பாடியிருக்காங்க இந்த பாடல். இது யார் பாடினாங்க அப்படின்னா உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறவர் தான், உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா, ஸோ இப்போ வினாக்களுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும், எப்போதும் சொல்லும் பொருளும் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஒப்புமை அப்படின்னா இணை அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேங்களா, அற்புதம் அப்படின்னு சொன்னோன்னா வியப்பு அப்படிங்கிறத குறிக்குது. முகில் அப்படின்னா மேகத்தை குறிக்குது. உபகாரி அப்படின்னா வள்ளல் அப்படிங்கிற பொருள் வரும். ஓகேங்களா, ஒப்புமை அப்படின்னா இணை, அற்புதம்னா வியப்பு அல்லது விந்தை, முகில் அப்படின்னா மேகம், உபகாரி அப்படின்னா வள்ளலை குறிக்கும். அப்போ ஆப்ஷன் பி சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன் மணம் கமழும் அப்படின்னு சொன்ன ஒரு பகுத்தறிவு கவிராயர். தமிழ்நாட்டில் வீசுகிற தென்றலில் தேன் மணம் கமழும் அப்படின்னு சொன்னவர் பகுத்தறிவு கவிராயர். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் வேல்வாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான கூற்று அப்படின்னா அனைத்தும் சரியானவையே, அனைத்தும் சரியானவே. அடுத்தது புலவரின் சொல்லிற்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்? புலவரின் சொல்லிற்காக தன் தலையையே தர துணிந்தவன் யார்னா குமணவள்ளல். அது அந்த பாட்டில் நம்ம பார்த்துருப்போம். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் உடுமலை நாராயண கவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர்ங்கிறாங்க. இதில் எது சரி அப்படின்னா அனைத்தும் சரியானவை தான்.
பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் இது. பகைவரை வெற்றி கொண்டவரை புகழ்ந்து பாடுற ஒரு இலக்கியம்தான் பரணி. ஓகேங்களா? வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானில் என்ன கூட்டம் திரண்டால் மழை பெய்யும்னா முகில் கூட்டம் திரண்டால் மழை பெய்யும். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 + அல்ல. 2 + அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தந்துதவும் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதணும்னா தந்து ப்ளஸ் உதவும், தந்து ப்ளஸ் உதவும் அப்படின்னு வரும். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் ஒப்புமை இல்லாத, ஒப்புமை இல்லாத அப்படின்னு வரும். அடுத்தது 3வது லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் கூற்று கொடுத்துருக்கோம். கூற்று 1, தமிழ்மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி அப்படிங்கிறாங்க. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் 2 கூறுகளை கொண்டது. இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேச்சு வழக்கில் ஒரு மாதிரி இருக்கும், எழுத்து வழக்கில் ஒரு மாதிரி இருக்கும். சிலது பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் ஒன்றாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வேற்றுமை ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 கூற்றுமே சரியாக தான் கொடுத்துருக்கோம். 2 கூற்றுமே சரியாக தான் கொடுத்துருக்கு. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது என்ன? தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான் மொழி அப்படிங்கிற ஒன்று. ஓகேங்களா? மொழி அப்படிங்கிறது அதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஒரு கருத்தை மற்றவர் அறிந்து செயல்பட உதவுது மொழி அப்படிங்கிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுது. அப்போ இந்த கூற்று சரியாக தான் இருக்குது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தாங்க. அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்குனாங்க அவங்க வாழ்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி. இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் சரிதான். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை அப்படிங்கிறாங்க. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழிங்கிறாங்க. இது 2ஆம் நிலையில் சேர்ந்துடும். ஓகேங்களா? அப்போ எல்லா கூற்றும் சரிதான். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஷாம் நிலை. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியோட எந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலையில் வரும். 2ஆம் நிலையில் வரும். அடுத்தது, நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க டேஷ் உதவுகிறது. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க டேஷ் உதவுகிறது அப்படின்னா எழுத்து மொழி உதவுது. எழுத்து மொழி உதவுது அந்த இடத்துல. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஒலிவடியில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது. வரிவடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கு உரியது. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன. தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய 2 வடிவங்களும் பயன்பாட்டில் இருக்குங்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னா அனைத்து கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்கோம். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது அப்படின்னா பேச்சு மொழி தான் மொழியோட உயிர் நாடியாக விளங்குது. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பேச்சு மொழி பற்றியது இது. பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும். பேச்சு மொழி கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது. பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியன பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் அப்படிங்கிறாங்க. உடல் மொழி, அதாவது பேச்சு மொழியில் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அந்த பேச்சு பார்த்திங்கன்னா அவரோட உடல் மொழி ஏற்ற இறக்கத்தை பொறுத்து அமையும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சென்டிமெண்ட் அமையும் அப்படிங்கிறாங்க. அதுதான் அதோட சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்கோம். எல்லாமே சரியாக தான் கொடுத்துருக்கோம். அனைத்தும் சரி. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழி. இவை அன்றிய வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு அப்படின்னு கூறினவர் யார்? பேசப்படுறது கேட்கப்படுறதுலாம் உண்மையான மொழி, எழுதுறதும் படிக்கிறதும் அடுத்த நிலையில் இருக்கிற மொழி. அந்த ரெண்டுமே இல்லாமல் இன்னும் நிறைய மொழி நிலைகளும் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மு வரதராசனார். மு வரதராசனார் அப்படிங்கிறவர் தான். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் அப்படின்னு சொன்னவர் யார்?
எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது, இதுதான் இந்த 3வது நிலை. ஓகேங்களா? அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மு வரதராசனார் தான். ஓகேங்களா? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா நன்னூல். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பர்? மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டார மொழி அப்படின்னு சொல்லலாம். கீழ்கண்டவற்றுள் இருக்கிறது என்னும் சொல்லின் வட்டார மொழி எது? கீழே கொடுத்துருக்கிறதுல இருக்கிறது அப்படின்னா அதை வட்டார மொழியில் எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுனா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கீது அப்படின்னு சில ஏரியாக்களில் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவாப்ப இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இருக்குது, இருக்குது, கீது அப்படிங்கிறதெல்லாம் வட்டார மொழி. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக உருவாகும் மொழி என்ன? வாழுற இடத்தோட அந்த இது இருக்குது பாருங்கள், நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றிற்காக உருவாகும் மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளை மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது அவங்களுக்கு தடை, இயற்கை தடை போன்றவற்றின் காரணமாக பேசுகிற மொழியில் சிறிது சிறிதாக மாற்றம் ஏற்படும். ஏன்னா 2 பேரும் மிங்கிள் ஆகலை அப்படிங்கிறப்ப மிங்கிள் ஆகிற மொழியோடு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டு புதிய மொழியாக அது பிரிஞ்சு போகும். அதுதான் கிளை மொழி அப்படின்னு சொல்லுவோம். கீழ்கண்டவற்றுள் தமிழ் மொழியின் கிளை மொழி அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் தமிழ் மொழியின் கிளை மொழி அல்லாததுன்னா ஒன்று தான் அல்லாததாக இருக்கும், மீது எல்லாம் கிளை மொழி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் தமிழ் மொழியோட கிளை மொழிகள், தமிழ்லேருந்து போனது தான். ஒரியா அப்படிங்கிறது தமிழ் மொழியோட கிளை மொழி கிடையாது. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. பேச்சு மொழிக்கு நம்ம தந்த வரி வடிவம் தான் எழுத்து மொழி அப்படிங்கிறாங்க. ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாததுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கூற்று சரி. எழுத்து மொழியில் காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை, ஆனால் வரி வடிவம் மாறுபடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுவும் சரிதான். எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அன்னு, காலை அப்படின்னு எழுதுவோம். அன்னுன்னா இப்படி எழுத மாட்டோம், இதை இப்படி எழுதுவோம். ஓகேங்களா? அண்ணா, அண்ணா அப்படிங்கிறத இப்படி எழுதுவோம். காலை அப்படிங்கிறத இப்படி போட்டு இங்கே இப்படி போடுவோம், மேலே போடுவோம். ஓகேங்களா? என்று எழுதியவற்றை இக்காலத்தில் அண்ணா, காலை அப்படின்னு எழுதிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த பழைய லாங்குவேஜ் நம்ம இதில் டைப் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அப்படி மொட்டையாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம இப்படி எழுதுகிறோம். அப்போ எல்லாம் சரியாக தான் கொடுத்துருக்கோம். அண்ணா அப்படிங்கிறத அந்த நூறுக்கு பாருங்கள், அதை இப்படி போடுவோம். காலை அப்படிங்கிறத இப்படி போட்டுட்டு மேலே ஒரு இழுத்து விடுவோம். அவ்வளோதான், அதான் காலை. ஓகேங்களா? பேச்சு மொழியை டேஷ் வழக்கம் என்றும் எழுத்து மொழியை டேஷ் வழக்கம் என்றும் கூறுவர். பேச்சு மொழியை டேஷ் வழக்கம் என்றும் எழுத்து மொழியை டேஷ் வழக்கம் என்றும் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படிம்பாங்க, எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு பார்க்கணும். பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது பேச்சு மொழி, நன்றாக சாப்பிட்டான் அப்படிங்கிறது தான் எழுத்து மொழி. அப்போ எழுத்து மொழி தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும், எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா பேச்சு மொழியில் தான் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வரும். அப்படிலாம் கேட்போம்ல, ஒரு கதை சொல்கிறப்ப சும்மாவே வந்து அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது இது அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி உணர்ச்சி கூறு அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் அப்படிலாம் இருக்காது, கரெக்டாக என்னவோ அதை எக்ஸாக்டாக எழுதிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே சரிதான், 3 கூற்றும் சரிதான். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாட்டை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் யார்? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாட்டை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொன்னவர் யார்னா தொல்காப்பியர். தொல்காப்பியர் தான் இந்த கூற்றை சொல்லியிருக்காரு. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றுக்கு டேஷ் மொழியில் இடமில்லை. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு
எந்த மொழியில் இடம் இல்லை அப்படின்னா எழுத்து மொழிக்கு இடம் இல்லை, எழுத்து மொழிக்கு இடம் இல்லை. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகுது. படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள்லாம் வருது. அதாவது கேட்டல் பேசுதல்லே அந்த பேச்சு மொழியான தாய்மொழி வந்துடும். படித்தல் எழுதுதல் தானே இரண்டாம் நிலையான நம்ம கற்றுக்கிற மொழி வரும். பேச்சு மொழி மக்கள் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றம் அடைந்து வருது. பேச்சு மொழி மக்களோட மனநிலைக்கு ஏற்ப மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும், ஒருத்தவங்க சொல்கிறது. அதனால் விரைந்து மாற்றம் அடைந்து வருது. பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறும். ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுது. எந்த மொழியில் மொழி தூய்மை பேணப்படுதுன்னா எழுத்து மொழி அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ அனைத்தும் சரியானது. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவை. ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவை. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு நிறைய இருக்கும். எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழை பயன்பட்டு வந்தது ஒரு காலத்தில். இந்த காலத்தில் அதெல்லாம் யாரும் பின்பற்றதில்லை. கண்ணாமனால நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பேசுகிறது. இந்த காலத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள், சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுது. அதனால் பேச்சு மொழியும் நீண்ட காலத்துக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நிற்கும். ஓகேங்களா? அப்போ 3 குற்றம் சரியாக தான் இருக்குது. இதுக்கு ஆன்சர். 23வது வினா. நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் பயன்படுத்தப்படும் தமிழ் என்ன? நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் எழுத்து தமிழ் அப்படிங்கிறது பயன்பட்டுட்டு வருது. எழுத்து தமிழ். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என தொடங்கும் இப்பாடலை பாடியவர் யார்? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யார்? இந்த பாட்டை வந்து ஃபுல்லாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதால நான் கொடுக்கல. ஓகேங்களா? அதோட கண்டினியூஷன் என்னென்னா, வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாக செய்வதும் வேண்டும் அப்படின்னு பாடினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். பாவேந்தர் பாரதிதாசன். மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஷ் ஆகும். மொழியோட முதல் நிலை அப்படிங்கிறது பேசுகிறதும் கேட்குறதும் தான். ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும். ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று எது? தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று அப்படின்னா தெலுங்கை சொல்லலாம். தெலுங்கு. பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. உலக வழக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்தது புக் பேக்கில் தனியாக சரியாக தவறாக வந்து பார்க்க போகிறோம். மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுது அப்படிங்கிறாங்க. அப்போ சரிதான், காலத்துக்கு ஏற்ப அது மாறுது. எழுத்து மொழி காலம் கடைந்தும் நிலைத்து நிற்கிறது. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிற்கிது அப்படிங்கிறாங்க. அப்போ அதுவும் சரிதான். பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி அப்படிங்கிறாங்க. இது தப்பு. உடனடி செயல்பாட்டிற்கு பயன்படாது, பேச்சு மொழி தான் பயன்படும். எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். இதுவும் தப்பு தான். பேச்சு மொழியில் தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் அப்படிங்கிறாங்க. அப்போ இது சரிதான். குரல் ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் பேச்சு மொழி சிறப்பாக அமையும். அடுத்தது ஊடகங்களை வகைப்படுத்துக. 34வது வினா. பேச்சு மொழி எழுத்து மொழி. பேச்சு மொழி அப்படின்னா வானொலி தொலைக்காட்சி திரைப்படங்களில் வர்றது. ஓகேங்களா? எழுத்து மொழி அப்படின்னா மின்னஞ்சல் செய்தித்தாள் நூல்களில் இருக்கிறது. ஸோ இதோட இந்த லெசனை முடிஞ்சு போச்சு. 3வது லெசன். இப்போ 4வது லெசன் வந்து பார்க்க போகிறோம். சொலவடைகள். சொலவடைகள்னால் என்ன? இந்த கிராமத்தில் சொல்கிற பழமொழிகள் மாதிரி. ஓகேங்களா? பழமொழிகள் கிடையாது, பட் பழமொழிகள்னு கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. சொலவடைகள்னால் ஆலமரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலேலாம் பாடுறாங்கள்ல, அது மாதிரியான சொலவடைகள் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்மளால் முடிஞ்ச விளக்கங்கள் புக்கில் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு போயின்னே இருக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு காயம் இருக்குது, ஒரு செயல் இருக்குது, அது முடியணும் அப்படின்னா அந்த அப்படி சொல்கிறது வாதத்துக்கு தீர்வு உண்டு, விதண்டாவாதத்துக்கு தீர்வு இல்லை அப்படிம்பாங்க. அது மாதிரி வேணும்னு நினச்சாதான் வந்து கரெக்டாக செயல்படுத்தி அதை முடிக்க முடியும், வேணான்னு செய்கிறப்ப முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குறவனை எழுப்பலாம்,
தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுமாங்களா, அது மாதிரியான ஒரு குரல். ஓகேங்களா. அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னா, ஒரு அணை உடஞ்சி போச்சு, எவனையாவது நீ காயப்படுத்தி போட்ட அப்படின்னா, அவன் உடஞ்சிட்டான் அப்படின்னா திருப்பி அவனை தேர்த்தது ரொம்ப கஷ்டம். அழுதாலும் நீ என்ன பண்ணாலும் திருப்பி வராது அது. ஓகேங்களா. ஒருத்தவங்களோட காயப்படுத்திட்டோம், ஒருத்தவங்கள மனசை உடச்சிட்டோம் அப்படின்னா. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை அப்படின்னு சொல்லுவாங்க. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன சென்ம பகை? விளைச்சல் நல்லா இருக்கும்போது வெள்ளாடு உள்ள புது சாப்பிட்றோம். அதுபோல் 2 பேரும் அடிச்சிக்கிறீங்களடா, 2 பேரும் பார்த்தாலே அப்படியே இருந்துக்கிறீங்களே, இப்படி சென்ம பகையாக இருக்கீங்களே அப்படிங்கிறன்னு சொல்லுவாங்க. எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி. எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னா, எறும்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லை தேய்ச்சிடும், எவ்வளோ பெரிய பாறாங்கல்லாக இருந்தாலும். அது மாதிரி தான் ஒரு மனுஷனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம புரிஞ்சிக்கலாம். உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். அதாவது நல்லா வேலை செய்கிற ஒரு பையனுக்கு தான் மரியாதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருக்கிற பையனுக்கு தான் மதிப்பு அதிகம் ஊரில், சம்பாதிக்கிறவனுக்கு ஊரில் மதிப்பு அதிகம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அடைமழை விட்டாலும் செழிமழை விடாதுங்கிற மாதிரி. அதாவது அடைமழை விட்டு போகும், அந்த மரத்தில் இருக்கிற அந்த மழை இருக்குது பாருங்கள், அது வந்து 10 பொத்து நம்ம மேலே உழுக்குனா. ஸோ அது மாதிரி அவனே விட்டுட்டு போயிட்டான் சண்டையை, நீ என்னடா இப்படி திருப்பி ஆரம்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி. நினைச்சதான் கழுதை எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி. இதில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அவன் வந்து நினச்சான், இப்போ ஸ்கூலில் பிடிக்கல வேண்டான்னு, அதனால் ஸ்கூல்லேருந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதான் நினைச்சதான் கழுதை எடுத்ததான் ஓட்டங்கிற மாதிரி. அதாவது நினச்சோன்னே செய்கிறது, அதை வந்து முன்பின் யோசிக்கிறது இல்லை, என்ன நடக்க போகுதுலாம். குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான். அதாவது குடல் வந்து கூழுக்கு அழுவுதான், குடல் வந்து பசிக்குது, அப்படியே சோறு ஏதாவது போட்டால் தேவலான்னு நினைக்கிதான். ஆனால் மண்டை என்ன நினைக்கிதான், கொண்டை பூ வச்சா தேவலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிதான். ஓகேங்களா. அதாவது நம்ம வந்து ஒரு செயலுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிறவன் அதை பார்க்க மாட்டான், வேறு எதையாவது நினச்சிக்கிட்டு இருப்பான், அவன் ஒரு சிந்தனையில் இருப்பான். அது மாதிரி சொல்கிறாங்க. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? சொப்பனத்தில் நீ வந்து விதவிதமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு மூட்டை அரிசி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி கூட நினச்சிருக்கலாம், ஒரு கோடி ரூபா பணம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் அதை வந்து முடிச்சிட்டின்னா அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அது நமக்கு யூஸ் ஆகுமா? பேச்சில் வந்து ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்காம்பூச்சி படம் எடுக்கலாமா? இதெல்லாம் கிராமத்தில் சொல்கிறது தான். நல்ல பாம்பு படம் எடுக்கும் தெரியும். அது மாதிரி அவன் சம்பாதிக்கிறான், ஒரு வேலை செய்கிறான், சும்மா இருக்கிற நீ அதையே செய்யலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா பூண்டியாக தான் போகலாம். எனக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா. என்ன அப்படின்னா, நான் ஒரு 2 வருஷம் வந்து சிவில் இன்ஜினியராக வேலை பார்த்தேன் ஒரு சைட்லன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து அப்போ வந்து நான் கொஞ்சம் புவரான ஃபேமிலியாக இருந்தப்போ பார்த்திங்கன்னா, என்கிட்ட ஒரு 2 ட்ரெஸ்ஸு தான் இருக்கும், 2 ட்ரெஸ் அல்லது 3 ட்ரெஸ் தான் இருக்கும் மொத்தமாகவே. ஆனால் என் கூட வேலை பார்த்த இன்னொரு இன்ஜினியருக்கு பார்த்திங்க அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி, கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஷர்ட்டு கிட்ட வச்சுருப்பான், பேண்ட் ஷர்ட்டு வச்சுக்கோங்க, 10-15க்கு மேலே வச்சுருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, துவைக்கவே மாட்டான், டெய்லி ஒன்றை போடுவான், 2 வாரத்துக்கு தடவை ஊருக்கு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து துவைச்சிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து போடுவான். பட் என்கிட்ட 2-3 தான் இருக்கும். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இதை அவனை மாதிரி நம்மளும் துவைக்காமலே போட்டுக்கலாமேன்ட்டு 2-3 நாள் துவைக்காமல் போடுவேன், 2-3 தடவை. இன்றைக்கி போடுறதை துவைக்க மாட்டேன், அடுத்த ஒரு நாள் போட்டுட்டு தான் துவைப்பேன். அது மாதிரி 3 ட்ரெஸ்ஸை வச்சுட்டு நானும் துவைக்காமல் போட்டுருந்தேன். அப்போ ஒருத்தர் சொன்னார், அவன் 15 வச்சுக்கிட்டு துவைக்காமல் போடுறான், நீ 2 தான் வச்சுருக்க, அதை அழுக்காக போடுற அப்படிங்கிற மாதிரி என்னை சொல்லி கிண்டல் பண்ணார். ஸோ அது மாதிரி தான் நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்காம்பூச்சி நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா. அடுத்தது 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு களம் நெல் நீங்கள் வந்து கொட்டுறீங்க, ஒரு களம்னா என்ன 12 மரக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதுமாரி 1000 கலம்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும்னா, அவ்வளோ நெல் கொட்டிட்டு அதில் ஒரு முட்டை அந்துப்பூச்சியை விட்டோம்னா எல்லாத்தையும் சாப்பிட்ரும் கொஞ்சம் நாளில். அது மாதிரி நம்ம ஏதாவது நல்ல செயல் செய்கிறோம் அப்படின்னா, அதில் எவனாவது அந்துப்பூச்சி மாதிரி ஒரு நான்சென்ஸ் இருந்தான்னா நம்மளை காலி பண்ணிடுவான். அது எல்லாத்துக்கும் பொருந்தும், இது சில விஷயங்கள் செய்யலாம். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா அப்படின்னா, ஆள் கூடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பாம்பு சாவாது, அடித்தாதான் சாகும். ஓகேங்களா. அது மாதிரி ஆள் இருக்குங்கிறதுக்கு செயலை செஞ்சாதான் அந்த காரியத்தை முடிக்க முடியும். இருப்பவனுக்கு புளியப்பம், இல்லாதவனுக்கு பசியப்பம் அப்படிங்கிறாங்க. அதாவது நீ சாப்பிட்டவன் புளியப்பம் விடுவான், ஊன்னு, இல்லாதவனுக்கு பசியப்பம் தான் விடுவான். ஓகேங்களா. அது மாதிரி தான் பணத்துக்கு எல்லாத்துக்குமே பணம் சாப்பாடுன்னு கிடையாது, பணமாக இருந்தாலும் அதுதான். இருக்கிறவன் ரொம்ப பில்டப் கொடுப்பான், இல்லாதவன் அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். 4 வீட்டில் கல்யாணமா, நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா. 4 வீட்டில் கல்யாணம் நடந்தால் என்ன, இலையை போடுவாங்க, நாய் அங்கேயும் இங்கேயும் ஓடி அங்கே கொஞ்சம் சாப்பிடும் இங்கே கொஞ்சம் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி. 4 வீட்டில் சண்டை நடந்துச்சு அப்படின்னா, இந்த பற்றி வைக்கிறவங்க இங்கே கொஞ்சம் போய் கதை பேசுவாங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதை அந்த வீட்டில் கொடுப்பாங்க, அந்த வீட்டில் கொடுக்குறத இந்த வீட்டில் கொடுப்பாங்க, 4 வீட்லேயும் அப்படியே மாறி மாறி கொடுத்து அதை இன்னும் நல்லா சந்தோஷமாக பார்ப்பாங்க. அவ்வளோதான். அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க. ஸோ வீணாக பொழுதுபோக்குனாலும் அதில் ஏதாவது நல்லது அப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி.
பாடி பாடி குத்தினாலும் பதறி அரிசி ஆகுமா, பதறு அரிசி ஆகுமா அப்படின்னா, எவ்வளோ தான் நீங்கள் வந்து சிறப்பான ஒரு செயலை செஞ்சாலும், சிறப்பானதாக இருந்தாலும் பதரை வந்து குத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அரிசியாக மாறாது. அது மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப்பே பண்ணுறீங்கன்னா அவன் ஒரு முட்டா பயலாக இருந்துட்டான் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஹெல்ப்லாம் 10 பைசா கூட பிரயோஜனம் ஆகாது. ஓகேங்களா? அதிர அடித்தா உதிர விளையும் அப்படிம்பாங்க. அதாவது நல்லா உழைச்சிங்க அப்படின்னா நல்லா விளையும். ஓகேங்களா? எதிர அடித்தா என்னவாக இருந்தாலும் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் உங்களுடைய உழைப்பு நல்லா பலமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான விளைபொருள் உங்களுக்கு கிடைக்கும். அது விவசாயம் மட்டும் உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன். ஓகேங்களா? எந்த செயலாக இருந்தாலும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி கவலையே இல்லாமல் படுத்திருக்கீங்க. அதாவது ஒரு கல் இருக்குன்னா அதுக்கு வெயில் அடித்தாலும் ஒன்று தான், மழை அடித்தாலும் ஒன்று தான், கம்முன்னு கிடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் மனுஷங்க படுத்து கிடக்காதரா அப்படிம்பாங்க. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கங்கிற மாதிரி. அழகழினா என்ன? ஒரு குழி. ஓகேங்களா? பிடிக்கிற குழின்னு வச்சுக்கோங்களேன். அகழினா ஒரு குழி, அதாவது இது மாதிரி விலங்குகளை பிடிக்கிறதுக்கு ஒரு குழியாக இருக்கலாம், அல்லது அகழினா முள் இருக்கிற குழியாக இருக்கலாம். ராஜா காலத்துலலாம் அந்த கம்பியாக வச்சுருப்பாங்க, விழுந்தோடனே செத்துடுற மாதிரி. ஸோ அதில் விழுந்த ஒரு முதலை வந்து அதுதான் சொர்க்கம், தண்ணீருக்கு கொஞ்சம் தூங்கக்கூடாது. ஓகேங்களா? அது மாதிரி கிடக்காதரா, போகிற இடத்த மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் நான் சூப்பர்னு நினச்சிட்டு சில இடத்துல மாட்டிப்பான். கார்த்திகை மாதம் பிரேய கண்ட மாதிரி, கார்த்திகை மாதம் பிரேத கண்ட மாதிரி என்னடா துடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. அதாவது அரிதா. ஸோ ஓகேங்களா? அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால் போனாலும் விதி இல்லை. அதாவது ஒரு செயலை வந்து செஞ்சால் சரி வராது, ஒன்றும் ஒத்து வராது அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் அதை செய்யாமல் விட்டாலும் நமக்கு அது ஒன்று நடக்க போகிறதில்ல. அதை செஞ்சு சக்ஸஸ் ஆச்சுன்னா சூப்பர் தானே? புரியுதுங்களா? அதை செஞ்சாமல் விட்டுட்டு போனாலும் அந்தாண்ட ஒன்றுமே நமக்கு இல்லை, விதிங்கிறது எதுவுமே கிடையாது, நல்லதுங்க நடக்க போதில்லை. ஆனால் அதை கரெக்டாக செஞ்சுட்டோன்னா நமக்கு நல்லது நடந்தால் நடக்கும். அப்போனால அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால் போனாலும் விதி இல்லை, கதி. ஓகேங்களா? விதி கதி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் அதுக்கு செஞ்சுட்டே போயிடலாமே, செஞ்சால் சக்ஸஸ் தானே அப்படின்னு நினைக்கணும். தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா, தட்டி போட்ட ரொட்டி அப்படின்னா என்ன? ஒரு செயலை வந்து ஒரு ரொட்டியே சுடுறோம் அப்படின்னா அதை புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும். அதாவது இது இப்படி வச்சுக்கலாம், நிறையா சுட்டுட்டோம் திங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும். புரட்டி போட்டு தானே வெந்து கொடுக்கும், நல்லாயிருக்கும், அதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். இல்லை சுடுறதுக்கு கூட ஆள் இல்லை, ஒரு செயலை செய்கிறதுக்கு தேவையான ஆட்கள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்பாங்க. அதாவது அதை திருடிட்டு போகிறவன் பக்கத்தில் கூட இருக்கலாம், ஆனால் பக்கத்துலேயே உட்காந்துட்டு குத்திக்கிட்டே இருக்கான் பாரு, அவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. எதிரி துரோகி அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அமாவாசை இருட்டில் பிரிச்சாலிக்கு போன விடலாம் வழிதான். அமாவாசை இருட்டு என்ன? இருட்டாக இருக்கும். எலி என்ன பண்ணும்? வந்து சாப்பிடும். நம்ம துரத்தணும்னா கண்ணாம்னாலும் அங்கேயும் இங்கேயும் ஓடும். அதுக்கு போகிற வழிதான், போகிற இடம்லாம் எங்கே பூந்து எங்கே வந்தாலும் அதுக்கு இடத்துக்கு போயிடும். ஓகேங்களா? அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்மளும் அமாவாசை இருட்டுன்னு நினச்சிக்கிட்டு சும்மா சக்ஸஸ்க்காக எங்கே வேணாலும் போகலாம். ஓகேங்களா? அடுத்தது 5வது லெசன், குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். இதில் ஒரு 36 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 36 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. உயிர் எழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்தும் முதல் எழுத்து அப்படிங்கிறாங்க. சார்பு எழுத்து பார்த்திங்கன்னா 8 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் சி தவறானது. சார்பு எழுத்து மொத்தம் 10 வகைப்படும், அதில் 2 தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும். மீதி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம் குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிங்கிற 10. ஓகேங்களா? கு என்னும் எழுத்து சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக டேஷ் மாத்திரை அளவே ஒலிக்குது. கு அப்படிங்கிற எழுத்து சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்குது. அரை மாத்திரை அளவே ஒலிக்குது அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? பாக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். கூ அப்படிங்கிறது இடையில தான் இருக்கும். பாக்கு அப்படின்னு சொன்னால் அரை மாத்திரையில் தான் அந்த கூ அப்படிங்கிற எழுத்து ஒலிக்குது. ஓகேங்களா? இதுதான் குற்றிய லுகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கூ என்னும் எழுத்து சொல்லின் முதல் மற்றும் இடையில் வரும்பொழுது டேஷ் மாத்திரை அளவு ஒலிக்கிறது. கூ என்னும் எழுத்து சொல்லின் முதல் மற்றும் இடையில் வரும்பொழுது டேஷ் மாத்திரை அளவு அப்படின்னா ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். இப்போ குழந்தை, கூ எப்படி வைலண்டாக ஒலிக்குது? ஒரு மாத்திரை அளவில். வகுப்பு முதல்ல வந்தாலும் குழந்தை,
வகுப்பு எப்படி சவுண்டாக இருக்கா? பாக்கு, பாக்கு, பாக்கு அப்படின்னு சொல்கிறது கிடையாது, பாக்கு. அப்போ அரை மாத்திரைக்கு போயிடுது கு, அப்போ அரை மாத்திரைக்கு போகுதுங்க. ஓகேங்களா? கடைசியில் வந்து அரை மாத்திரைக்கு போயிடும், இடையிலையும் முதலையும் தான் ஒரு மாத்திரை இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் எது? தனக்கு உரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் எது? அதுதான் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் குற்றியல் உகரம். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கு, சு, டு, து, பு, ரு அப்படிங்கிற இந்த ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை தான் ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. அரை மாத்திரை தான் ஒலிக்கும். ஓகேங்களா? அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு, இதெல்லாம் அந்த எழுத்துக்கூடானதே இருக்குது. அதாவது இந்த எழுத்து முதல்லையும் நடுவுலையும் இருந்துச்சுன்னா வைலண்டாக ஒலிக்கும். ஓகேங்களா? குற்றியல் உகரம் அப்படிங்கிறத பிரித்து எழுதணுன்னா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு பிரித்து எழுதணும். ஓகேங்களா? தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாமே சரிதான். ஓகேங்களா? எல்லாமே சரிதான். ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது என்ன? ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பது என்ன அப்படின்னா முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம். முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். ஓகேவா? முற்றிய லுகரத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன? ஸோ அனைத்தும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், புகு அந்த வார்த்தை எவ்வளோ முழுமையாக ஒலிக்குது. பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு, எல்லா எழுத்துமே வைலண்டாக ஒலிக்குது. ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், காசு, எஃகு, பயறு, பாட்டு லைட்டாக போயிடுதா? ஸோ அதுதான் வித்தியாசம். ஓகேங்களா? இதுக்கு அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் சரியான இணை எது? எழுத்து சாரியை, அதாவது தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரம், கான், காரம், கேனம் ஆகிய எழுத்து சாரிகளை பயன்படுத்துகிறோம். அது என்னென்ன இடத்துக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் சரியானது எது அப்படின்னு பாருங்கள். குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஒவ்வொன்றுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா குறில் எழுத்துக்களில் பாருங்கள், அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படிங்கிறாங்க. நெடில் எழுத்துக்களில் பாருங்கள், ஐகான், ஓனகான் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? குறில் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்துக்களில் கேனம் அப்படிங்கிறது அகேனம் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான். அப்போ எல்லாமே சரியான இடங்களில் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? சரியான இணையாக தான் இருக்குது. குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியல் உகரம் அப்படிங்கிறது தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு பிரியுது. ஓகேங்களா? தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு 6 வகையாக பிரிக்கிறாங்க. 6 வகையாக பிரிக்கிறாங்க. நெடில் தொடர் குற்றியல் உகரம், ஆயுத தொடர் குற்றியல் உகரம், உயிர் தொடர் குற்றியல் உகரம், வன் தொடர் குற்றியல் உகரம், மென் தொடர் குற்றியல் உகரம், இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு 6 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ அது 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எதுனா நெடில் தொடர் குற்றியல் உகரம். நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதுக்கு எடுத்துக்காட்டலாம் அடுத்தது கொஷினாகவே கொடுத்துருக்கேன் கீழே. ஓகேவா? ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லப்படுது. வல்லின எழுத்துக்கள்னா என்ன? இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு தான் வல்லின எழுத்து அப்படிமா. ஸோ வல்லின மெய்யெழுத்துக்கள் இதெல்லாம் தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எது? தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எதுன்னா வன் தொடர் குற்றியல் உகரம். வன் தொடர் குற்றியல் உகரம். மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் எதுன்னா மென் தொடர் குற்றியல் உகரம். மென் தொடர் குற்றியல் உகரம். இடையின மெய்யெழுத்து அப்படின்னா
இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு அப்படிங்கிறது தான் இடையின மெய்யெழுத்துக்கள். இதை தொடர்ந்து வர குற்றியல் உகரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியல் உகரம். இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அதற்குண்டான எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் நெடில் தொடர் குற்றியலுகரம் அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் நெடில் தொடர் குற்றியலுகரம் அல்லாதது எது அப்படின்னு பாருங்கள். ஆன்சர் என்ன? பாட்டு அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நெடில் தொடர், அதாவது தனி நெடிலை தொடர்ந்து வர்றது உங்களுக்கு வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமையும் அப்படிங்கிறாங்க. 2 எழுத்து சொற்களாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. 2 எழுத்து சொற்களாக இருந்தாவே அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். பாகு, மாசு, பாடு, தூ, ஆறு. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். கு, சு, டு, து, பு, ரு இந்த எழுத்துக்கள் தான் குற்றியலுகத்திற்கு சொந்தமானது. ஓகேங்களா? ஸோ இதில் வரதை நம்ம டிக் பண்ணிக்கணும். 3 எழுத்தாக வந்தாலே நெடில் தொடர் குற்றியலுகரம் இல்லை. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எது? கீழ்கண்டவற்றுள் ஆயுத தொடர்னா ஆயுதம்னாலே அந்த இது வர்றது அகேனம் வர்றது ஆயுத தொடர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. மஞ்சு அப்படிங்கிறது தான் கிடையாது. ஓகேங்களா? மற்றபடி எகு, அது அப்படிங்கிறதுலாம் ஆயுத தொடர் தான். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வந்தால் அது. ஓகேங்களா? கூ, தூ அங்கேயும் வரணும். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் உயிர் தொடர் குற்றியல் உகரம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உயிர் எழுத்துனா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ரா அப்படிங்கிறது இர் ப்ளஸ் ஆவால் வருது. பாங்கிறது இ ப்ளஸ் ஆவால் வருது. இ அப்படிங்கிறது இ ப்ளஸ் இ அப்படிங்கிறதால வருது. அப்போ அனைத்துமே உயிர் தொடரை சார்ந்து தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ அது சரியானது தான். அனைத்தும் சரியானது. வன்தொடர் குற்றியல் உகரம் எது? கீழ்கண்டவற்றுள் வன்தொடர் குற்றியல் லுகரம் எது? ஸோ வல்லின எழுத்துக்களை மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் தான். வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து வந்தால் அது வந்து இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வல்லின எழுத்து எது தொடர்ந்து வருது? இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் பாருங்கள். பாக்கு, பாக்கு இக்க தொடர்ந்து வந்துச்சா? பேச்சு இச்ச தொடர்ந்து வருதா? பாட்டு இட்ட தொடர்ந்து இருக்கா? இத்து தொடர்ந்து இருக்கா? உப்புக்கு இருக்கா? இப்பு இருக்கா? பற்றுக்கு இரு இருக்கா? ஸோ இதெல்லாம் வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வந்தால் அதுதான். ஓகேங்களா? அப்போ அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றுள் மென்தொடர் குற்றியல் உகரம் அல்லாதது என்ன? ஸோ இப்போ மெல்லின மெய்யெழுத்துக்களை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? மெல்லின மெய்யெழுத்துக்கள்லாம் என்ன? இங்கு, இச்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு தான் மெல்லின மெய்யெழுத்துக்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அல்லாததுன்னா மார்பு, சால்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா வெண்ணில மெய்யெழுத்து தான் இந்த இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, அம்பு, இன்னு. ஓகேங்களா? இது இம்மு, இதுதான் வந்து மெல்லின மெய்யெழுத்துக்கள். ஸோ இதை சார்ந்து தொடர்ந்து வந்தால் தான் அது வந்து மெல்லின மென்தொடர் குற்றியல் உகரம் அப்படிம்பாங்க. கீழ்கண்டவற்றுள் இடைத்தொடர் குற்றியல் உகரம்னா என்ன? இடைத்தொடர்னா இடையின மெய்யெழுத்துக்கள்னால் என்ன? ஃபஸ்ட்டு இ. ஓகேங்களா? இ அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இரு, அடுத்தது இல்லு, அடுத்தது இழ் அப்படிங்கிறது தான். அப்புறம் இல்லு இருக்குது, இவ்வு இருக்குது. இதெல்லாம் அடுத்தடுத்ததில் எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம். இதை தொடர்ந்து வரணும். அப்போ அனைத்துமே இடைத்தொடர் குற்றியல் உகரம் தான். ஓகேங்களா? இதை நான் தனித்தனி வீடியோவே உங்களுக்கு வந்து கொடுப்பேன் ஃபியூச்சரில். இப்போ வந்து புக்கு போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். அதனால் வந்து போய்கிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து 22வது கொஸ்டின். இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியல் உகர சொற்கள் இல்லை. ஓகேங்களா? இப்போ இடைத்தொடர் குற்றியல் உகரம்னா இவ்வு வரணும். ஆனால் இவ்வு என்னும் எழுத்தை தொடர்ந்து வர அளவுக்கு குற்றியல் உகர சொற்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. மேலும் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றிய சொற்களும் இல்லை. இந்த சு, டு, ரு அப்படிங்கிற சொற்கள் இருக்கு பாருங்கள், அதுவும் குற்றியலுகர சொற்களில் இல்லை. இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களில் வராது அப்படிங்கிறாங்க. தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும் அப்படிங்கிறாங்க. குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம். அடுத்தது நம்ம குற்றிய லுகரத்துலேருந்து லிகரத்துக்கு கன்வெர்ட் ஆகிறோம். ஓகேங்களா? அப்போ அனைத்து கூற்றுகளும் சரிதான். அடுத்தது குற்றிய லிகரத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டே கூற்று கொடுத்து முடிச்சிடுறோம். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். என்ன அப்படின்னா, குற்றியலுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. உகரம் வந்து இகரமாக மாறும் குற்றிய லுகரத்தில் உள்ள சொற்களை தொடர்ந்து வரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கொக்கு ப்ளஸ் யாது, கொக்கி யாது அப்படின்னு மாறுது. புரியுதுங்களா அவங்க சொல்கிறது?
கொக்கு அப்படின்னா அது வந்து குற்றியில் இருக்கிற சொற்களில் கூ வந்துடுது உங்களுக்கு. ப்ளஸ் யாது, கொக்கியாது. தோப்பு ப்ளஸ் யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தோப்பியாது அப்படின்னு வரும். அப்போ அரை மாத்திரையாக அது வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? பூ அப்படிங்கிறது தோப்பியாது அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது அரை மாத்திரையாக. நாடு அப்படின்னு வரும். நாடியாது அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகுது. அப்போ குச்சி எழுகிறமாக கன்வெர்ட் ஆகுது அரை மாத்திரை அளவில் ஒழிச்சு. ஓகேங்களா? அடுத்தது மியா, கூற்று 2 பாருங்கள். மியா என்பது ஒரு அசைச்சொல். ஓகேங்களா? ஓசை நயத்திற்காக அது வரும். இதில் மீ அந்த அப்படிங்கிற எழுத்தில் மீ ப்ளஸ் இம் ப்ளஸ் இ அப்படி இருக்கும். மீங்கிற எழுத்து வந்து இம் ப்ளஸ் ஈயை தான் மீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இருக்கிற, அதாவது பாருங்கள், மியா என்பது ஒரு அசைச்சொல். இதில் இருக்கிற மீயில் உள்ள இகரம் குற்றியல் இகரம் அப்படின்னு சொல்லப்படுது. இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிப்பிக்கும். அதாவது கேல் அப்படின்னு சொல்கிறது ப்ளஸ் மியா அப்படின்னு வந்தால் கேன்மியா அப்படின்னு வரும். செல் ப்ளஸ் மியான்னு வந்தால் சென்மியா அப்படின்னு வரும். ஓகேங்களா? குற்றியல் இகரம் அப்படிங்கிறது தற்பொழுது உரைநடை வழக்கத்தில் இல்லை, இலக்கியங்களில் மட்டுமே இருக்குங்கிறாங்க. அப்போ வந்து 2 கூற்றுமே சரியாக தான் கொடுத்துருக்கோம். 2 கூற்றுமே சரியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எகைனும் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் 24வது வினா, இதுக்கு ஆன்சர்லாம் கிடையாது, டைரெக்டாக கொடுத்துட்றோம். ஓகேங்களா? நெடில் தொடர். நெடில் தொடர். ஓகேங்களா? நெடில் தொடர் அப்படின்னா என்ன? தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் தான் நெடில் தொடர் குற்றியல் உகரம். அப்போ 6, 7, காசு ஈரெழுத்து சொற்களாக மட்டும்தான் அது இருக்கும். ஓகேங்களா? நல்லா வச்சுக்கோங்க. 2 எழுத்து தான் இருக்கும். ஆயுத தொடர்னா அந்த 3 புள்ளி வந்துடணும் ஆயுத எழுத்து இல்லை எஃகு. ஓகேங்களா? உயிர் தொடர்னா என்ன? தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வந்தா விறகு. வன் தொடர்னா என்ன? வல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரணும். உழக்கு, எட்டு. ஓகேங்களா? மென் தொடர்னா என்ன? மெல்லின மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரணும். பந்து, கரும்பு, இம்மை, இத்து தொடர்ந்து வருது. இடைத்தொடர்னா என்ன? ஈ இரலாம் தொடர்ந்து வரணும். அப்போ ஈயை தொடர்ந்து வருது. கொய்து அப்படிங்கிறது சரியானது. ஓகேங்களா? பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பொருந்தா சொற்களை நம்ம எடுத்து எழுதணும். கரு அப்படிங்கிறது பொருந்தாதது. ஏன்னா உங்களுக்கு குற்றியல் உகரம் அப்படின்னா பசு, விடு, ரு அந்த 6 எழுத்து இருக்குது. ஓகேங்களா? 6 வல்லின உகரங்கள் எழுத்து இருக்குது. கு, சு, டு, து, பு, ரு அப்படிங்கிற 6 எழுத்தில் இது வரல. ஓகேங்களா? பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பொருந்தாதது பஞ்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா வன் தொடர் குற்றியல் உகரத்தை இதில் கொடுத்துருக்காங்க வரிசையாக. ஓகேங்களா? இதில் வந்து மெல்லின மென் தொடர் குற்றியல் உகரம் வந்துருச்சு. இது பஞ்சு அப்படிங்கிறது மென் தொடர் குற்றியல் உகரம், அதனால் அதுதான் பொருந்தாது. அடுத்தது பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. ஆன்சர் என்ன? அது அப்படிங்கிறது பொருந்தாதது. 6, மாசு, பாகுலாம் உங்களுக்கு நெடில் தொடரில் வந்துடுது. ஓகேங்களா? அது அப்படிங்கிற வார்த்தை தப்பு. பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. அரசு அப்படிங்கிறது பொருந்தாது. ஏன்னா இதில் கொடுத்துருக்க 3மே இடையின குற்றியல் உகரம், இடையின எழுத்துக்களை கொண்டு பின் தொடர்ந்து வர்றது. ஓகேங்களா? ஈயே, இழு, மார்புலாம். அரசு அப்படிங்கிறது வரல. ஓகேங்களா? அரசு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியல் உகரமாக உங்களுக்கு வரும். பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. இதுக்கு வந்து எஃகு அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மென் தொடர் குற்றியல் உகரமாக இருக்குது. மஞ்சு, கண்டு, பண்புலாம். எஃகு அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியல் உகரமாக இருக்கும். அடுத்தது 30வது வினா. இதுக்கும் ஆன்சர் வந்து கிடையாது, டைரெக்டாக கொடுத்துருக்கேன். கோதை எதை படித்தால், இந்த பேச்சு சொல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். எதுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதுதான் வந்து இதாக இருக்கும். ஓகேங்களா? கோதை எதை படித்தால் அப்படின்னு கேட்கணும்னா கோதை எதை படித்தால் அப்படின்னு கேட்கணும். எதை படித்தால் அப்படின்னு கேட்டால் அதுதான் அழுத்தம் தர வேண்டிய சொல். கவிதையை படித்தது யார் அப்படின்னு கேட்கணும். கோதை கவிதையை என்ன செய்தால், என்ன அப்படிங்கிற வார்த்தை இங்கே அழுத்தம் தரணும் கேட்குறதுக்கு. ஓகேங்களா? இதுவே கோதை எதை படித்தால். ஓகேங்களா? அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? திணை 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று தாழ்திணை, அகிரிணை அப்படின்னு சொல்லுவோம். தாழ்திணை, அகிரிணை எல்லாம் ஒன்று தான். 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர். பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருள்களில் தாழ்திணை என்பர், அகிரிணை என்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ இது வந்து அனைத்து கூற்றும் சரியாக தான் இருக்குது. அனைத்து கூற்றும் சரியாக தான் இருக்குது. கீழ்காணும் சொற்களை உயர்திணை, அகிரிணை என வகைப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க.
அவங்களே கொடுத்துட்டாங்க. வயல், முகிலன், குதிரை, கயல்விழி, தலைவி, கடல், ஆசிரியர், புத்தகம், சுரதா, மரம். ஸோ இதில் என்னென்னா உயிருள்ள பொருட்களை தான் உயர்திணை, உயிரில்லாத பொருட்கள் அருகிணைன்னு சொல்லுவோம். உயர்திணை அப்படின்னா என்ன? முகிலன், கயல்விழி, தலைவி, ஆசிரியர், சுரதா இவங்கெல்லாம் உயிருள்ள பொருட்கள், 6 அறிவு உள்ள பொருட்கள். 6 அறிவு உள்ள பொருட்கள். அக்ரிணைன்னா வயல், குதிரை, கடல், புத்தகம், மரம்லாம் 6 அறிவு இல்லாத பொருட்களில் வந்துடும். செத்த பொருட்கள், உயிர் அற்ற பொருட்கள், பட் 6 அறிவு இல்லாத பொருட்கள். ஓகேங்களா? அடுத்தது தொகை சொற்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இருதிணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லலாம். இருதிணை அப்படின்னா உயர்திணையும் தாழ்திணையும் உண்டு. முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழையை குறிக்கும். மா, பலா, வாழையை குறிக்கும். முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகத்தை குறிக்கும். முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகத்தை குறிக்கும். நாற்றிசை அப்படின்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு குறிக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு குறிக்கும். ஐவகை நிலம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையை குறிக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை அப்படின்னா இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 34வது வினா. இதுவும் டைரெக்டாக ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். இருபொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்பணும். அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்க, மழலை பேசும் மொழி அழகு, இனிமை தமிழ்மொழி எமது. அன்னை தந்தையின் கைபிடித்து குழந்தை நடைபழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை அப்படிங்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். அடுக்குமொழி நடைனா இதில் ஒரு நடை வரும், அந்த நடக்கிறது வேறு. ஓகேங்களா? ரெண்டுக்கான ஒரே எழுத்துக்கள் தான். நீ அறிந்ததை பிறருக்கு சொல், எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவதும் சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர், குழந்தையை மெதுவாக நட என்போம். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. புரியுதுங்களா? ஒரே இதுதான், நான் ரெண்டுக்கும் கரெக்டான பொருளாக அமையணும், கரெக்டாக இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழி, எழுத்து மொழி, இந்த இடத்துல வேற்றுமை ஒற்றுமைன்னு சொன்னாலும் இது ஒற்றுமையில் வருது. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக அந்த கலை சொற்கள். ஓகேங்களா? ஊடகம் அப்படின்னா என்ன? ஊடகம் அப்படின்னா மீடியா. மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளியியல் அப்படின்னா ஃபோனோலாஜி. இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். ஓகேங்களா? ஊடகம்னா மீடியா, மொழியியல்னா லிங்குஸ்டிக்ஸ், ஒளியியல்னா ஃபோனோலாஜி, இதழியல்னா ஜேர்னலிசம். அடுத்தது பொறுத்துக. பருவ இதழ் அப்படின்னா மேகசின், பொம்மலாட்டம்னா பப்பட்ஸ், எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி, உரையாடல்னா டயலாக். பருவ இதழ்னா மேகசின், பொம்மலாட்டம்னா பப்பட்ஸ், எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி, உரையாடல்னா டயலாக். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 7ஆம் வகுப்பில் முதல் இயல் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு